கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், நம்மை அழகாய் சரியாய் நடத்தி வருகிறார். நம்முடைய பாதைகளிலே பல்வேறு விதங்களிலே நமக்கு போராட்டங்களோ தோல்விகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ இவைகள் எதுவானாலும் அவைகள் நிரந்தரம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் நம்மை சரியாய் வழிநடத்தி வெற்றிக்கு நேராக அழைத்து செல்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. தைரியமாக இருங்க. நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். அது மாத்திரமல்ல, உங்களை அப்படியே விட்டுவிட்டு அவருடைய வேலைக்கு மாத்திரம் நம்மை பயன்படுத்தி அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, நம்மை நீதிமானாக்கி நம்மை மகிமைப்படுத்துகிறவர். அதாவது இந்த உலகத்திலும் சரி உன்னதத்திலும் நம்மை உயர்ந்தவர்களாக இருப்பதற்காக அவர் நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா இது நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஒரு மனிதனை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார், எப்படி அவர் வழி நடத்துகிறார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். 4 விஷயத்தை இந்த ஒரே வசனத்தில் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். முதலாவதாக முன் குறிக்கின்றவர். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவது முன்குறிக்கப்பட்ட ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு இந்த பூமியில் வருவார், மனுஷகுமாரன் வருவார். அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான அந்த தேவன் சகல சமாதானத்தை கொண்டு வருவார் என்று சொன்னார். அப்படியே நிறைவேறியதா? ஆம், அப்படி நிறைவேறியது. அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, ஆதி தோற்ற நாட்களிலிருந்து கிறிஸ்துவின் வருகை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். எதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், தாம் சொன்னபடியே அவர் இந்த பூமிக்கு வருகின்றவர், மறுபடியும் வரப்போகிறவர், நம்மை அழைத்து செல்வதற்கு. இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மை முன்கூட்டியே அறிந்திருக்கிறவர். அதற்கு வசனம் நம்மை தெளிவாக வழிநடத்துகிறது. இது ஒரு ரட்சிப்பு திட்டத்தின் ஒரு முழுமையான ஒரு சித்தம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கால சக்கரத்தில் எப்படி ஒரு புள்ளியில் துவங்கி மறுபுள்ளி அந்த எல்லைக்கு வந்து முடிகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையின் இந்த வட்டத்திற்குள்ளாக கிறிஸ்துவில் துவங்கி கிறிஸ்துவில் அது நிறைவு பெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பல மனிதர்கள் எண்ணுகிறார்கள், நான் இந்த உலகத்தில் எப்படியோ பிறந்து விட்டேன், எப்படியோ யாருக்கோ பிறந்தேன் என்று சொல்லி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன், ஏன் பிறக்க வேண்டும், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் என்று பலர் பல்வேறு விதங்களில் பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியல்ல பிரியமானவர்களே, நீங்கள் தற்செயலாக இந்த பூமியில் வரவில்லை, யாருக்கோ பிறந்து இந்த பூமியில நீங்கள் இப்படி கஷ்டப்படவில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது துவக்கம் உண்டாகும். புரிந்து கொள்ள முடிகிறதா? இல்லை என்றால் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல், இல்லை என்றால் இயேசுவோடு கூட வாழாமல், இயேசுவோடு கூட நடைபோடாமல், இயேசுவின் சித்தத்தை செய்யாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் எப்படி உழைக்கிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, கடினப்படுகிறார்களோ, அப்படியே வாழ்ந்து கொள்வதுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளை காண்பான் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்வுக்குள்ளாக வருகிறார், உங்களுடைய வாழ்வை புதிதாக்குகிறார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற எல்லைகளில் அந்த மகிழ்ச்சியை சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே தான் உலகமெங்கும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்லுங்கள், இந்த அன்பை கொண்டு செல்லுங்கள், அன்பை வடிவமான இந்த இயேசு கடவுளை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவர் இறுதி கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த 4 விஷயத்துல முதலாவதாக முன் குறிக்கின்றவர். எல்லா மனிதர்களையும் அவர் முன் குறித்திருக்கிறார். ஆனால் அந்த முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய சித்தத்திற்கு உள்ளாக நடக்கும் பொழுதுதான் அதை அழைக்கப்பட்டு அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது எல்லா மனிதருக்குரியது, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால்
பழைய வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை விட்டு இயேசு நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரிசுத்தமான வாழ்வுக்கு நான் என்னை கையெழுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், இந்த உலக வாழ்க்கை அல்ல உன்னதமான வாழ்க்கைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று துவங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிக்கிறது, ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து ஒரு புதிய இடத்திற்கு நேராக வருகிறீர்கள். அங்கிருந்து நீங்கள் கிறிஸ்துவின் அன்பையும் அந்த புது உறவையும் தொடரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் மறைந்து உன்னதத்தின் மேன்மை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனின் திட்டத்தில் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது யாரும் நம்மை தேவனின் கைகளிலிருந்து பிரித்து கொள்ளவே முடியாது. நாம் தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இது தேவன் நம்முடைய வாழ்க்கையை வரைந்திருக்கிறார், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வழி நடத்துகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு பிறப்பிலிருந்து, ஒரு தாயின் கருவிலே உருவாகிறதிலிருந்து அது முடிவுரை வரைக்கும் அவர் அறிந்து அவர் நமக்காக ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார். அந்த வரைபடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் வெற்றியை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னவே நம்மை முன்குறித்திருக்கிற ஒரு தேவன். ஆகவே முன்கூட்டியே நம்மை அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது நாம் பாவத்தில் வெளிப்படுகிறோம், அசுத்தத்திற்குள்ளாக இந்த பூமி அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை பண்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். நீங்களும் நானும் அவருடைய சாயலாக அந்த வெளிச்சத்தை உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது, ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வீடு கட்டணும், திருமணம் பண்ணணும், பிள்ளைகள் பெற்றும் அது மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் எல்லாருடைய வாழ்விலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விளக்கேற்றுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏதோ ஒரு தற்செயலாக இல்லை என்றால் ஒரு நடைபயணத்தில் நடந்தது போல நடைபெறவில்லை. அனைத்தும் தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் நம்மை பிறக்கும் முன்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை அழகாக புரிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கட்டுகின்ற ஒரு கட்டிடம், அதாவது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜினியரை போய் நம்ம பார்க்குறோம். அந்த இன்ஜினியரை போய் பார்த்து என்ன சொல்கிறோம்? இப்படி கட்டணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் போது அவர் ஒரு சின்ன வரைபடம் போடுகிறார். வரைபடம் போட்டு அதில் பிளான் பண்ணி எப்படி அஸ்திபாரப்படுத்தணும், எந்தெந்த கல்லை எப்படி வைக்கணும், எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறார். அதன் பின்பு அந்த வீடு என்ன செய்கிறது? கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது. அது கட்டி முடித்த பின்பு அந்த வரைபடத்தின் வழியாக அது அழகான ஒரு தோற்றம் அளிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கட்டிட கலைஞர் வீடு கட்டுவதற்கு முன்பாக திட்டமிடுகிறது போல இந்த உலகத்தில் நீங்கள் வெளிப்படும் முன்பதாக கர்த்தர் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்விலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அவருடைய சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நீங்கள் பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள், ஆண்டவரை துதிங்கள். இரண்டாவதாக இங்கே சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தில்? ரோமர் 8:30 அவர் அழைத்திருக்கிறார். முதலாவதாக நம்மை முன் குறித்திருக்கிறார், இரண்டாவதாக அழைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய மனம் திரும்புதலுக்கும் அது மாத்திரமல்ல அவரை பின்பற்றுவதற்கும் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு ஒரு மனம் திரும்பப்பட்ட வாழ்க்கை. ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இதுவரைக்கும் நீங்கள் எப்படியோ ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி அல்ல, இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாக ஓட ஆரம்பிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த அழைப்பு அன்பானது, இது கட்டாயம் கிடையாது. ஆகவே தான் தாயின் கற்பத்தில் உருவாகி நாம் வெளிவந்த பின்பு இந்த அழைப்பிற்காக அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால், ஏன் அவர் கதவை உடைத்து கொண்டு வர முடியும்? பூட்டின அறைக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்றால், எரிகிற நெருப்பு சூளைக்குள்ளாக நடக்க முடியும் என்றால், ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்திற்குள்ளும் அவர் நுழைந்து நம்மை என்ன வேண்டுமானால் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய இதய கதவை மாத்திரம் அவர் தட்டி கொண்டிருக்கிறார், வற்புறுத்தவில்லை. எந்த ஒரு மனிதனும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வற்புறுத்தவில்லை. மாறாக, நீ என்னண்டை வா, நான் உனக்குள்ளாக உன்னோடு கூட வாழ விரும்புகிறேன், நாம் 2 பேரும் வசிப்போம் என்றால், ஆம், அந்த மகிழ்ச்சி, அந்த மகிமை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவரை துதிங்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். 2 தீமோத்தேயு 1:9 இப்படி நமக்கு சொல்லுகிறது. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். பேதுருவை சொல்லும் பொழுது, இதுவரைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், மீனை பிடித்துக் கொண்டீர்கள், இனி உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஏன் மனுஷர்களை பிடிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் அந்த ஜீவ ஒளி அவர்களுக்குள்ளாக வேண்டும். அந்த சமாதானத்தின் ஒளி அவர்களுக்குள்ளாக வேண்டும். நற்பண்பு அவர்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். இந்த உலகத்திற்குரிய மனிதர்கள் அல்ல, உன்னதத்திற்குரிய மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அப்பிரயோஜனமான மனிதர்கள். ஆம், ஆண்டவர் நம்மை ஏன் தேடி வர வேண்டும்? அவருடைய சாயலாய், அவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் படைக்கப்பட்டதினால். சத்ருவானவன் கொஞ்ச காலம் உண்டென்று இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே ஆசை காட்டி, ஆபாசம் காட்டி, நம்மை பல்வேறு விதங்களிலே நம்மை ஏமாற்றி அவனுடைய வலைக்குள்ளாக நம்மை விழ வைத்து விடுகிறான். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அடிப்படை உண்மை என்னவென்றால், பரிசுத்தமாக்கப்படுதல். அல்லேலூயா. அதன் முடிவோ தேவ பலன், நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தில் துவங்கி பாவத்தில் வாழ்க்கையை நாம் முடிப்போம் என்றால், அந்த பாவத்தின் வாழ்வு முடிவு எப்படி என்றால் அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நித்திய மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்றால், இயேசுவின் சாயலை பெற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னே நடப்போம் என்றால், நாம் அவருடைய சாயலாய் வாழும் பொழுது அவருக்கென்று நாம் அழைக்கப்பட்டு அவருடைய ரூபமாக அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக வாழ்கிறோம். பரிசுத்தமாகுதல் முடிவோ நித்திய வீடு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. நிரந்தரமாய். மரணம் என்பது இந்த மாம்சத்திற்குரியது, ஆத்மாவுக்குரியதல்ல. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாம்சம்தான் இந்த மரணத்திற்கு, இந்த மண்ணிற்குள்ளாக செல்லுகின்றது. ஆகவே இந்த உலகில் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்கு? அவருடைய சித்தம் செய்ய. அல்லேலூயா. இந்த பூமியில பிறப்பிக்கப்பட்ட எல்லா ஒரு மனிதனுக்கும் தெய்வீக திட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஏதோ ஊழியம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அழைப்பு என்பதை நீங்கள் எண்ணி விடாதிருங்கள். இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவி உங்களை சுத்திகரித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த வாழ்வியை துவங்குவீர்கள் என்றால், இன்றிலிருந்து அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்விலே துவங்குகிறது. நீங்கள் புலம்ப வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். நீங்கள் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி நீங்கள் புலம்பிக் கொண்டே, நீங்கள் கசந்து கொண்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ளாக போராடி, எனக்குள்ள என்னை நெருக்குகிற, இல்லை என்றால் என்னை வந்து சந்திக்கின்ற எந்த பிரச்சனையும் எனக்குரியதல்ல. என்னோடு கூட வாழ்கிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீங்க அறிக்கை செய்து பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற நோயா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, எனக்குள்ளே வாழ்கிறவரே, எனக்குள்ளே வந்தவரே, என்னை பரிசுத்தமாக்கினவரே என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நீங்கள் சந்திக்கிற எல்லா உபத்திரவங்களிலிருந்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தோல்வி இல்லை. அல்லேலூயா. இயேசுவை நம்புகிறவர்கள் அல்லேலூயா வெற்றிக்குள்ளாகுவார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களை அழைத்தவர், அவரை பின்பற்றி அவர்கள் உலகமெங்கும் சென்று இந்த நற்செய்தியை சொன்னார்கள். இந்த நற்செய்தி இயேசு 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 என்கிற அந்த நற்செய்தியை சொன்னார்கள். அதன் வழியாகத்தான் உலகம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி மனிதன் தன்னுடைய சுயபலத்தினால் எண்ணிக்கொண்டிருக்கிறான். சமீபத்தில் நாம் அறிந்தோமே, சுனாமி, கொரோனா, இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தை கட்டி போட்டு விடுகின்றன. எங்கிருந்து வருகிறது? எனக்கு அன்பானவர்களே, இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு முன்பதாக மனிதர்கள் படைத்து வைத்திருக்கின்ற, மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற எந்த காரியமும் இயற்கையை கட்டுப்படுத்தவே முடியாது.
காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறது. மழை பொழிந்தால் நம்மால் தாங்க முடியவில்லை, வெயிலடித்தால் நம்மால் தாங்க முடியவில்லை, ஆம் குளிரடித்தால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவு மிகப்பெரிய ஆண்டவர்! நாம் ஒரு சிறிய அறைக்குள்ளாக ஏசி போட்டு அதுல உட்கார்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகமே ஏசியா மாறுகிறது எப்படி முடியும்? அது படைத்த படைப்பின் தேவனால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா! நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிறைய பேர் சயின்ஸை பார்த்து சயின்ஸ் தான் இந்த உலகத்தில் பெருசுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சயின்ஸையே உருவாக்கினவர் அவர் தான். அல்லேலூயா! எனக்கன்பானவர்களே, பூமி பந்தை அந்தரங்கத்தில் நிறுத்த வைத்து அதற்கு வட்டக்கோள்களை உருவாக்கி அது ஒவ்வொன்றும் அவைகள் நேர்த்திசைகளாய் பயணிப்பதற்கு ஆண்டவரே அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா! இந்த அற்புதத்தின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட பின்பு பாவத்திற்குள்ளாக விழுகிறீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய திட்டத்திற்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். தேவனுடைய ஆமென் திட்டத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா! ஆகவே அந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முன்வர ஆரம்பிக்கிறீர்கள். மூன்றாவதாக, இந்த அழைப்பிற்கு பின்பாக உங்களை ஆண்டவர் நீதிமான்களாக்குகிறார். இதே ரோமர் 8:30 அவர் சொல்லுகிறார், அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எபேசியர் 2:8-9 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் மன்னித்து தேவன் நம்மை நீதிமான்களாக்குகிறார். இந்த உலகத்தில் நாம் தாயின் வயிற்றிலே பாவத்திலே கற்பந்தரித்து வெளிப்படுகின்றோம். பரிசுத்தமாக்குவதில் நீதிமான்களாக்குவது எப்பொழுது என்றால், அவருடைய ஆமென் பிள்ளையாய் அவருடைய சொந்த ஜனமாய் நாம் உருவாகும் பொழுது நம்மை நீதிமான்களாக்குகிறார். நீங்கள் நீதிமானாய் மாறுவதற்கு இல்லை என்றால் இந்த கர்மம் தொலைவதற்கு எங்கேயோ செல்ல வேண்டும், ஏதோ செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் அல்ல. நீங்கள் முதலாவதாக தேவனண்டை வாருங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுங்கள். பலர் எண்ணுகிறார்கள், ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டால், இல்லைன்றால் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டால், இந்த கடவுளுக்கு இதை செய்தால், இந்த புண்ணியம் செய்தால், இந்த நன்மை செய்தால், எனக்கு இந்த தர்மம் செய்தால் நன்மை கிட்டும் என்று எண்ணுகின்ற மனிதர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதுவல்ல, அதை காட்டிலும் முதலாவதாக உங்கள் இதயத்திற்குள்ளாக இயேசு வருவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பின் நாயகர், உங்களை படைத்தவர், முன்குறித்தவர், அழைத்தவர், தெய்வீக திட்டத்தை உங்களுடைய வாழ்வில் வைத்திருக்கிறவர். ஒரு வரைபடம் எப்படி கட்டிட கலைஞன் வைப்பது போல உங்களுடைய வாழ்விலையும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார். ஒரு சிற்பத்தை வடிவமைக்கிற ஒரு சிற்ப கலைஞன் அவன் என்ன செய்கிறான்? மெதுமெதுவாக செதுக்குகிறான். வேகமாக செதுக்குவான் என்றால் அவன் எதிர்பார்த்த அந்த கனவு கண்ட அந்த படம், அந்த சிற்பம் அதற்குள்ளாக வராது. அந்த கல்லை செதுக்கும் பொழுது அவன் பொறுமையாக மிகவும் கவனமாக செதுக்க வேண்டும். ஆண்டவரும் அப்படித்தான் உங்களை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் திராணிக்கு மேலாக எந்த பிரச்சனையும் அவர் உங்கள் வாழ்விலே அனுமதிப்பதில்லை. ஆம், நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், மலைகளையே நீங்கள் தாண்டுவீர்கள். அல்லேலூயா! ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லவர், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமான்களாக்க அவர் உங்களை செதுக்கிக் கொண்டே இருக்கிறார். உபத்திரவமோ, பஞ்சமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவும் அவருடைய அன்பை பிரிக்க முடியாது என்று இதே ரோமருக்கு எழுதின கடிதம் 8:36-39 வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் உயர்வோ, பதவியோ, அந்தஸ்தோ, பணமோ, செல்வமோ எதுவும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கும் என்றால் நீங்கள் தேவ திட்டத்தை விட்டு வழிமாறி செல்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேவ திட்டம் உங்களுக்குள்ளாக இருக்க, தேவனுடைய அந்த காலச்சக்கரம் உங்களுக்குள்ளாக இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் அப்படி ஏற்றுக்கொள்ளவும், உங்களை பெற்றெடுத்தவர்கள் அப்படி அவர்கள் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! நாம் தேவனுக்கு முன்பாக
அனைவரும் பாவிகள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்களாக அழைக்கப்படுகிறோம். ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, மேன்மை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. இதெல்லாம் அவர் தந்த ஈவு, அவர் கிருபையாய் தந்த. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் நம்மை அழகாய் வழி நடத்தி செல்லுகிறார். அற்புதர் அவர். விசுவாசிக்கிறீர்களா? அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை துதியுங்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ளே குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு கைதி அவன் எப்பொழுது விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி, எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று, இந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறானோ, அதே போல பாவச் சிறைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர், இன்றைக்கு அடிமை சிறைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே, எனக்குள்ளாக வாரும், என்னை விடுவியும், என்னை விடுதலையாக்கும். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். என்னுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும், என்னை வளைந்து கொள்ளும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களை வனைவார், செதுக்குவார், அழகிய பாண்டமாக, அழகிய பாத்திரமாக உங்களை உருவாக்குவார். விடுவிக்கப்படுகின்ற அந்த கைதி வெளிவரும் பொழுது என்ன சொல்லுவான்? ஐயோ, நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். ஐயோ, இந்த பாவ சிறைக்குள்ளாக எத்தனை நாட்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கட்டுகள். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய வாழ்விலை ஆண்டவர் அந்த மேன்மையும் மகிமையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அழைக்கிறார். நீங்கள் கட்டப்பட்டிருக்கின்ற, அடிமைப்பட்டிருக்கின்ற, சிதைந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வை கட்டமைப்பதற்கு தேவனண்டை திரும்ப வாருங்கள். உங்களை நீதிமான்களாக மாற்றி அநேகருக்கு நீங்கள் ஜீவ நீதியை, கிறிஸ்துவின் நீதியை உலகிற்கு கொண்டு செல்ல உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இறுதியாக இந்த ரோமர் 8:30 சொல்லப்படும் பொழுது அவர் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உங்களை அப்படியே விட்டுறதில்லை. அவருடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே விட்டுறதில்லை, மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த பூமியில அந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பலர் உங்களை பார்த்து கேட்பாங்க, பலர் உங்களுடைய வாழ்வில் நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. எப்படி சிஸ்டர், எப்படி பிரதர், உங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை, ஆனா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? அதுக்கு காரணம், இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. அல்லேலூயா. அங்க சமாதானமே, அங்க சண்டை இல்லை. அல்லேலூயா. அங்க குறை இல்லை, அங்க மகிழ்ச்சி. நீங்க இந்த உலகத்தில் உள்ள குறையை பார்த்து நீங்க இயேசுவினுடைய வீட்டில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகிமைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்துவார். நம்முடைய எதிர்கால நம்பிக்கை, நம்முடைய எதிர்கால வாழ்வு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் பெருகச் செய்வார். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 3:21 இப்படி நமக்கு சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நல்லா வாசிக்கிறேங்க. நீங்க தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம், இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒரு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த மறுரூப மலையில பேதுரு, யோவான் அங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது, அவங்க இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது, ஐயா எவ்வளவு நல்லா இருக்குது, இங்கேயே உமக்கும் எனக்கும் ஒரு கூடாரம் போட்டு எல்லாரும் இங்கேயே இருந்துருவோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. சில நேரங்களில் கூட அந்த சில கூட்டத்தில் ஆவியின் பிரசன்னம், ஆவியின் நிறைவு, அந்த விசுவாசிகளுடைய ஐக்கியம் கலந்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். சில ஆராதனைகளை பார்க்க முடியும், அந்த உற்சாகம் நமக்குள்ள இருக்கும். ஓ, எங்கேயோ பரலோக அனுபவத்தை நாம் ருசித்தது போல இருக்கும். அதுதான் கர்த்தரின் மகிமை. அல்லேலூயா. சில வீட்டுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும், சில வீட்டுக்குள்ளே அந்த எல்லா கசப்புகள் மறைந்து, நெருடல்கள் மறைந்து அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால் கர்த்தரின் சாயல் அங்கே இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை செதுக்கி கொண்டே இருக்கிறார். எதற்கு? அவருடைய மறுரூபத்திற்கு, அவருடைய மகிமைக்கு நேராக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த மறுரூப மலையிலே இவ்வளவு பெரிய மகிமை பார்த்தவங்க இப்போ அவரோடு கூட அந்த மகிமை எப்படி காண்பாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆம்,
அந்த மகிமையில் அவர் உட்கார பண்ணுகிறார். அந்த மேன்மையை நமக்கு உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய இறுதி இலக்கு. தேவனோடு என்றும் இருப்பது, தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய வீட்டில் என்றும் இருப்பது, அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அதனாலதான் மோசே அந்த சீனாய் மலையில் அவரை பார்க்கும் பொழுது எல்லாரும் அவருடைய முகத்தை அவரால் பார்க்க முடியல. திரும்ப வரும் பொழுது அந்த முக பிரகாசம் அவ்வளவு பிரசன்னமா இருந்துச்சு. முகமுகமாய் அவரை பார்த்ததுனால, கடவுளோடு அவர் நேரடியாக தொடர்பு கொண்டதுனால அந்த பிரசன்னம் அவரை அணைத்து கொண்டது, நிறைத்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா இந்த மண்ணிலிருந்து உருவானவர் தான், ஆனால் விண்ணகத்தின் அந்த உன்னதமான மகிமைக்காக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியிலே தாயின் வயிற்றிலே தோன்றினவர்கள். அந்த சக்கரம் சுழன்று முடியும் பொழுது அது நித்திய வீட்டிலே நித்திய மகிமைக்கென்று முடியும். அப்போ நம்ம இடையில என்ன செய்யணும்? நம்ம ரூட் கரெக்டாக தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்திற்கு நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் திட்டம் இந்த சரீரத்தோடு முடிஞ்சிடும், இந்த மாம்சம் மறையும் பொழுது முடிஞ்சிடும். ஆனால் தெய்வீக திட்டம் பரலோகம் வரைக்கும் இருக்கும். அநேகரை நீங்கள் ஆமென் விளக்கு ஏற்றுவீர்கள். அநேகருடைய குடும்பத்தில், அநேகருடைய வாழ்வில் நீங்கள் இந்த நீதியை கொண்டு செல்வீங்க, இந்த மகிமையை கொண்டு செல்வீங்க. எப்படி? எப்பொழுது? உங்களை அழைத்து உங்களை நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்யும் பொழுது. அல்லேலூயா. அவரே தொடங்கினவர், ஒரு தாயின் வயிற்றில் அவரே தொடங்கினவர், அவரே முடிவையும் நமக்காக வைத்திருக்கிறார். சிலருடைய வாழ்வு பாதியிலே முடிஞ்சிருது. ஏன் முடியுது? கிறிஸ்துவை மறுதலித்து அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கை மிகுந்த பயத்தோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்வின் துவக்கத்தை அறிந்தவர், நம்முடைய முடிவையும் அவர் கையில் இருக்கிறது. அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த வரைபடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து எடுத்து வைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலருடைய திருமணத்திற்கு கூட சில பிள்ளைகள் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ, இந்த உலகத்தில் இனி என்ன செய்யறது, எப்படி வாழ்றது, கஷ்டமே அப்படின்னு நினைப்பீங்க. தேவனுடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தர் காட்டுகிற பாதையில் அடி எடுத்து வைங்க. உங்களோட ஆண்டவர் பேசுவார். வசனத்தை நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். சரியாய் நடத்துவார். ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு தெளிவு உண்டாகும், ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:5 இப்படி சொல்லுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் நடத்தி வருவார் என்று நம்பி, அவருடைய நாள் வரப்போகிறது, அவருடைய வருகை வரப்போகிறது. அல்லேலூயா. நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஆம், அந்த மகிமைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்களை முன்குறிந்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை நீதிமான்களாக்கினவர், உங்களை மகிமைப்படுத்தி அவருடைய சாயலாய் அநேகரை இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் உங்களை பயன்படுத்துவார். நித்தியத்திலே நீங்கள் அந்த மகிமையை பார்ப்பீர்கள். இந்த பூமியிலேயும் அந்த மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளை நீர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்தவர்களை அழைத்து ஆண்டவர்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய வாழ்விலே வந்த எல்லா எல்கைகளையும் நீர் உடைத்து தகர்த்து அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் சிறுக சிறுக அவர்களை செதுக்கி சிறந்த மனிதர்களாக அவர்களை உருவாக்குகிறதற்காக நன்றி தகப்பனே. செதுக்கும் பொழுது வருகின்ற சேதாரங்கள், உடைப்புகள், போராட்டங்கள், தடைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் தாண்டி செல்லும் அந்த பலனை தாரும், கிருபையை தாரும் அப்பா. கர்த்தர்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. தடைகளை மாற்றி போடும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுதல் அந்த நீதி என்பதை அவர்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்கு உதவி செய்யும். நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு எல்கைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அந்த மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சகலவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மகிமையான இந்த துவக்கம் தெய்வீக திட்டம் உடைய வாழ்வில் உண்டாகட்டும். அல்லேலூயா. இதை குறித்து பல விதங்களில் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் குடும்பமாக கூடி ஜெபித்து ஆராதிக்கின்ற ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். வருகின்ற பொங்கல் விடுமுறையில் இப்படி அருமையான பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிற ஒரு அழகிய முகாம் குற்றாலத்தில் CSI ராக் ஹாலில் வைத்து நடைபெறப் போகிறது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அதில் நம்ம எல்லாரும் சந்திப்போம்.
இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த மகிமையை நாம் ருசிப்போம். இந்த ஜீவ ஒளியை இந்த உலகிற்கு கொண்டு செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.